மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூண்டு கார சட்னி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சொல்ல ஒன்றுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பூண்டு கார சட்னியோட பற்றி நான் வந்துட்டு முதல் டிஷ்ஷு கோதுமை மாவு குழி பணியாரத்துக்கு தொட்டுக்க வச்சுருந்தேன். அது எப்படி பண்ணலான்றது தான் இப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த பாருங்கள், இந்த புளி நல்லா வந்துட்டு இந்த அளவு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, அதே பேன்லேயே ஒரு 7-8 வரமிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்து எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கிறோம். இப்போ புளியை தனியாக வறுத்தாச்சு, காஞ்ச மிளகாய் தனியாக வறுத்தாச்சு. இப்போ அதே பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, முழு உளுந்து, அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கருகக்கூடாது, கொஞ்சம் செவக்கணும். இந்தளவு உளுந்து வறுபட்டதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறோம். அதை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணியிருக்கோம் மீடியம் சைஸில். அப்புறம் 50-100 கிராம் பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த பூண்டு வந்து லைட்டாக செவக்கணும். அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எப்படியும் ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வந்து ரொம்ப சூடு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரே ஒரு சிட்டிகை வெந்தயம் போட்டு அதிலே நல்லா வறுக்கிறோம். தீயாமல் வறுக்கிறோம். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் நரன்னு தான் அரைக்கணும், கொஞ்சம் ரஃப்பாக தான் அரைக்கணும். அரைச்சதும் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இந்த பதத்தில் தான் நீங்கள் அரைக்கணும், தண்ணியாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம். இது நான் இன்க்ரீடியன்ஸில் மென்ஷன் பண்ணல, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு நல்லா வதங்கினது அதில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போடணும். அப்புறம் கருவேப்பிலை போடணும். வரமிளகாவை சின்னதாக கட் பண்ணி அதில் தாளிப்பாக ரெடி பண்ணிடணும். இப்போ இந்த தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டு சட்னியை போட்டு நல்லா வதக்குறோம். அது வந்து தொக்கு மாதிரி பதத்தில் வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதை நீங்கள் 1 வீக் கூட நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். சுவையான பூண்டு சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.